நண்பர்களே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் அக்கௌண்ட் கொடுத்தா எந்த ஆப்ஸும் காட்டலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நானும் சில பேர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் போய் டேரெக்டாக போய் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் லாகின் பண்ணால் வரும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி எப்படி நம்ம அதை டேரெக்டாக லாகின் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் உதாரணத்துக்கு நான் OneDrive நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த OneDriveல பார்த்தீங்கன்னா நான் என்னோடய எல்கார்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தா தெரியுது, ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு மாதிரி இருக்குங்களா. எல்கார்ட் அக்கௌண்ட் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ளார போகிறேன், சைன் கொடுக்குறேன். அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே லாகின் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா OneDriveல பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிடுச்சு. இப்போ இங்கே கீழே பார்க்கலாம். இப்போ இங்கே கீழே பாருங்கள், நம்மளுக்கு 1 TB ஆஃப் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா காட்டுது. நம்மளுக்கு அந்த மேனேஜ் ஆப்ஸ் மூலயமா போனால் தான் காட்டணும். இல்லை நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சிஸ்டத்தில் நீங்கள் லாகின் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் அதை நீங்கள் டிவைஸில் லாகின் பண்ணணும், இல்லை நீங்கள் வெப் ப்ரௌசர் லாகின் பண்ணல போதும். உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 TB ஸ்டோரேஜ் ஆகட்டும் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தடவை சந்திக்கலாம். பாய்.